வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மக்கானா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மக்கானா பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதை சாதாரணமாக மசாலா மக்கானா செஞ்சேன். அப்புறம் மக்கானா கிரேவி ஒன்று இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அப்புறம் மக்கானா பிரியாணி ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் மக்கானா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டு வல்லாரையை வதக்கிட்டு இருக்கிறேன். இது பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கு வெண்ணெய் போடுவேன். இன்றைக்கி வெண்ணெய் இல்லாதனால நெய்யில் போட்டிருக்கேன். தேவைப்படும் போது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த பல்லாரியை வதக்கிட்டு, ஒரு பல்லாரி தக்காளி ஒன்று தான் போடணும். ஏன்னா அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதை மிக்சியில் அரைச்சி பண்ணுறதுனால புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு தக்காளி, ஒரு பெரிய பல்லாரி, இல்லை பல்லாரி 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 7, இஞ்சி பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி பூண்டு, ஒரு வடைப்பூடு 2 பூடு போட்டிருக்கேன். வடைப்பூடுங்கும்போது பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் 2 பூடு, ஒரு பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டுக்கு போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன். அதில் வந்து ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். வத்தல் 1 போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக உள்ள தடி மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடியும் போடுவோங்கிறதுனால ஒரு வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நாம் இதை மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து அதே கடாயை வச்சு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பட்டர்னால் பெரிய ஸ்பூனில் 4 போடுவோம். நெய்னா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 போட்டால் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் விட்டு அது நல்லா உருகி வரும்போது அதில் வந்து இந்த அரைச்ச மசால் நல்லா மைய அரைச்சதை வந்து அதில் வந்து போடுவேன். போட்டு இதை கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு தான் தண்ணி விடணும். ஏன்னா அந்த நெய்யில் வந்து இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த மசாலா இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து அந்த ஜாரை கழுவி தண்ணி வந்து கம்மியாக தான் விடணும். அந்த மக்கானா புரிஞ்சிற அளவு கொஞ்சம் கிரேவி இதாக இருக்கிறதுக்காக. இப்போது வத்தப்பொடி வந்து ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு வத்தல் போட்டதுனால வத்தல் பொடி வந்து 1.25 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கறி மசால் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்ததாக மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். மல்லிப்பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப ஆகிடும். அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் மல்லிப்பொடி இதில் போட்டு இதை நல்லா திருப்பி அந்த நெய்யிலேயே இதை நல்லா வதங்கிட்டுருக்கும். இந்த பவுடரும் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இது தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் அந்த நெய்யில் இந்த பொடி எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு விட போகிறோம். இப்போ தண்ணி ஜாரை கழுவிட்டு தண்ணி கொஞ்சமாக விடணும். அந்த கிரேவி கட்டியாக ஆகணும். அந்த மக்கானா போடும்போது அது கொஞ்சம் தண்ணியை வந்து இழுக்குங்கிறதுனால தேவைக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது நல்லா சேர்ந்து வரும்போது கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட சிம்லேயே வச்சு அதை கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ தண்ணியாக இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வற்றணும். அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண மக்கானா வெறும் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி இப்படி 3 தடவை மக்கானா ஃப்ரை செஞ்சேன். அதை வந்து இப்படி கைட்டு அமுக்கி பார்த்தா உடையும், பொரி மாதிரி உடையும். அப்படி வெறும் சட்டியில் கொஞ்சம் வறுத்த மக்கானா வந்து இப்போ போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா அந்த கிரேவியில் உள்ள தண்ணியை உறிஞ்சி கொஞ்சம் சேர்ந்து வரும்போது ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், சேர்ந்துடும். சேர்ந்த உடனே நாம் வந்து இதில் வந்து காஞ்ச வெந்தயக்கீரையும் மல்லி இலையும் தூவி பரிமாற போகிறோம். இப்போ காஞ்ச வெந்தயக்கீரை ரொம்பவும் போட்டிருக்கோம். கசூரி மேத்தி ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும், கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கசக்கி சுற்றி போட்டுட்டு அடுத்து மல்லி இலை கொஞ்சோண்டு தூவினா பரிமாறலாம். சூப்பரான ஒரு மக்கானா குருமா, மக்கானா கிரேவி ரெடி ஆயிரும். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான டிஷ், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.